சனி பகவானே ரொம்ப வருத்தப்படுறார். எல்லாரையும் என்னை கண்டாலே பயப்படுறாங்க அப்படின்னு இறைவன்கிட்ட போய் முறையிடுறார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, திருக்கொள்ளிக்காடுன்னு ஒரு ஊர் இருக்குங்க. அங்கே வந்து பொங்கு சனீஸ்வரருங்கிற பேர். அங்கே வந்து சனீஸ்வரன் வந்து அனுகிரக மூர்த்தியாக இருக்கிறார். அந்த கோயிலுக்கு போங்க. அங்கேயும் நாம் சொல்லப்பட்ட இதே வழிபாடுகளை அங்கேயும் செய்யுங்க. இந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜேஸ்வரர், அங்கே வந்து சுவாமி வந்து ராஜ தர்பராக இருப்பார். அவங்கள வணங்கும் பொழுது இவங்க இழந்ததெல்லாம் திருப்பி மீட்டு கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அப்போ வந்து இந்த 2 கோயில்களுக்கும் போயிட்டு திருவாரூர் தியாகராஜேஸ்வரரை போய் வந்து வணங்கணும். இது வந்து ஒரு கோயிலுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிவாலயங்கள்லையும் இது இருக்குமா என்னன்னு தெரியல. ஒரு சில சிவாலயங்களில் பழமையான ஒரு கோவில்களில் வந்து நவகிரகங்களில் சனீஸ்வரன் இருக்கிறது தவிர்த்து அதுலேயும் இருப்பார். அதோடு சேர்ந்து தனி சன்னதியாக சனீஸ்வரன் இருப்பார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆலயங்கள்லாம் போங்க. இப்போ பொழிச்சலூரில் சென்னையிலேருந்து வெளியூர் போக முடியாதவங்க இங்கே பொழிச்சலூர்னு ஒரு ஊர் இருக்குது. அதுவும் வட திருநள்ளாறுன்னு சொல்லுவாங்க. அங்கே போய் வணங்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கபாலீஸ்வரர் கோயிலில் நவகிரகங்களும் இருக்கும். ஆனால் சனி பகவான் தனி சன்னதியாக வச்சுருப்பாங்க. அந்தமாரி உள்ள கோயில்கள்லாம் போயிட்டு அங்கே வணங்கும் போது நம்மளுக்கு ஒரு பலன் கொடுக்கும்.